குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். மத்திய ஜவுளி அமைச்சகம் ஆண்டுதோறும் சிறந்த நெசவாளர்களுக்கு விருது வழங்கும். அந்த வகையில் 2023ஆம் ஆண்டு விருதுக்கு தேர்வான நெசவாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது. தமிழகத்தைச் சேர்ந்த 2 நெசவாளர்களுக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் பாலகிருஷ்ணன், காஞ்சிபுரம் பாலசுப்ரமணியன் இந்த விருதை பெறுகின்றனர். ஆகஸ்ட் 7 டெல்லியில் நடக்கும் தேசிய கைத்தறி தின விழாவில் மத்திய ஜவுளி அமைச்சர் கிரிராஜ் சிங் விருது வழங்க உள்ளார். விருதுடன் தாமிர பத்திரம், சான்றிதழ் 2 லட்சம் ரூபாய் தரப்படும். பருத்தி சேலையில் பாரம்பரியத்தை புகுத்தியதற்காக திண்டுக்கல் நெசவாளர் பாலகிருஷ்ணன் விருதுக்கு தேர்வாகியுள்ளார். இவர் திண்டுக்கல் கற்பக விநாயகர் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினராக உள்ளார். பருத்தி சேலை முந்தானையில் யானை, அன்னப்பறவை, கோபுரம், சக்கரம், டைமண்ட், மாங்காய், ருத்ராட்சம் உள்ளிட்ட 7 விதமான உருவங்கள் கொண்ட புதிய வடிவமைப்பை கொண்டு வந்தார். இந்தியா முழுவதும் 3000க்கும் மேற்பட்ட வடிவமைப்புகளை மத்திய அரசு பரிசீலனை செய்து பாலகிருஷ்ணன் சேலைக்கு விருது அறிவித்தது. கூலி தொழில் செய்து வரும் எனக்கு மத்திய அரசு தொழில் திறமையை கண்டறிந்து விருது வழங்குவதில் மகிழ்ச்சியாக உள்ளது என பாலகிருஷ்ணன் கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் நல்லாம்பட்டி. எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. நான் நெசவு தொழில் தான் செய்கிறேன். 30 வருஷமாக செய்கிறேன். எங்கள் ஊரில் இருக்க கூட்டுறவு கைத்தறித்துறையின் கீழ் எங்கும் ஸ்ரீ கற்பக விநாயகர் கைத்தறி சங்கத்தில் நானும் ஒரு மெம்பர். அந்த இதில் எனக்கு நூல் இதெல்லாம் கொடுப்பாங்க. அதை நான் வாங்கி நெஞ்சு தர்றது என் வேலை. அவங்க அந்த நூல் கொடுத்த இதில் அந்த டிசைனு இவங்கெல்லாம் அதையெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. அதை நான் நெஞ்சு கொடுத்த நூல் சேலை, காட்டன் சேலைக்கு மத்திய அரசு அவார்டு அறிவிச்சிருக்காங்க. அது அறிவித்த மத்திய அரசுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இது பருத்தி நூலை இன்னும் நூல் சேலை நெய்கிறவங்களுக்கு அதிக ஊக்கப்படுத்தும். அந்த ஒரு நம்பிக்கை கூடிருச்சு. இதை அறிவித்த மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி.